தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் ஆரம்பமான இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அவசர அறிவிப்பு. கோட்டையை கைப்பற்றிய என்பிபி கொழும்பு மாநகர சபை மேயர் சற்று முன் பதவியேற்பு. யாழில் வீசிய பலத்த காற்று, வீடுகள் மீது முறிந்து விழுந்த மரங்கள், பலர் பாதிப்பு. இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து, 1 மணி நேரம் முடங்கிய போக்குவரத்து, 23 பேர் படுகாயம். யாழ் பலாலி வீதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. யாழில் தொடர்ந்து மோதி இளைஞன் உயிரிழப்பு. மின்கட்டணம் செலுத்துவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் ஜேகத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. காலை 9:30க்கு ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. அதன்படி காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை நாடாளுமன்ற நிலைய கட்டளை 22(1) முதல் வரையான பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 11 மணி முதல் 11:30 மணி வரை நாடாளுமன்ற நிலைய கட்டளையின் கீழ் வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 மணி முதல் 5 மணி வரை வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்றங்கரித்தல், பதிவு செய்தல் மற்றும் வலுவுறுத்தல் சட்டத்தின் கீழ் கட்டளை அங்கீகரிக்கப்பட உள்ளதுடன் 5 மணி முதல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான எதிர்க்கட்சியின் பிரேரணைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கண்ட முடிவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கு மாறாக செயல்பட்டால் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனம் எச்சரித்துள்ளது. போதுமான எரிபொருள் இருப்பு இருந்த போதிலும் நுகர்வோர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு செயல்படுவதால் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவுக்காக இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் பிராய் கெலி பல்தசார் வெற்றி பெற்றுள்ளார். 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் 61 வாக்குகளை பிராய் கெலி பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ரியாஸ் அருக் 54 வாக்குகளை பெற்றுக்கொண்டார். நீண்ட நேர விவாதத்துக்கு பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பிராய் கெலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பிராய் கெலி பல்தசார் இன்று பதவியேற்றுள்ளார். 2025 உள்ளூராட்சி தேர்தலில் அதிகம் அவதானம் செலுத்தப்பட்ட வேட்பாளராக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் பிராய் கெலி பல்தசார் நேற்று முன்தினம் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. யாழில் கடுமையான காற்று காரணமாக 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 1 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளது. வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது
யாழ்ப்பாணத்துக்கு வந்த மினி சூறாவளி என்றும் கூறப்படுகின்றது. கடும் காற்றினால் இவ்வாறு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 12 பேர் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியில் மீனான பகுதியில் பேருந்து ஒன்றும் கொள்கலில் லொரியொன்றும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை நிகழ்ந்ததுடன் விபத்துக்கு பிறகு கொழும்பு இரத்தினபுரி பிரதான வீதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தில் காயமடைந்து சுமார் 23 பேர் எகலியகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என்பதுடன் விபத்து குறித்து எகலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்துக்காக காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு நேரத்தை மாலை 7 மணி வரை நீடித்து தர வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர் ஒருவர் தொடர்ந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் தொடர்ந்து மோதி உயிரிழந்துள்ளார். இதன்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த தலையசிங்கம் சுதாகரன் வயது 20 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் நேற்று மாலை புங்கன்குளம் பகுதியுள்ள தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் தொடருந்து தண்டவாளத்தில் அமர்ந்திருந்துள்ளார். இதன்போது அவ்விடத்துக்கு வந்த தொடருந்து இளைஞனை மோதி தள்ளியது. இந்நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்குற்றி பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டண பட்டியலை குறுஞ்செய்தி சேவை மூலம் பெறும் வசதி இல்லாத நுகர்வோருக்கு அவர்களின் கோரிக்கையின் பேரில் மின்கட்டண பட்டியல் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு மின் நுகர்வோருக்கு உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்படாது என அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய காலத்துக்குள் மின் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் 1 மாதம் மற்றும் 16 நாட்களின் பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கொழும்பு மாவட்ட உறுப்பினர் SM மரிக்கார் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். குறுஞ்செய்தி சேவை மூலம் மின் கட்டணத்தை வழங்கும் நடைமுறை 2 வருடங்களாக முன்னெடுக்கப்படுகிறது. எனினும் 2.9% மின்சார நுகர்வோர் மட்டுமே குறுஞ்செய்தி பெற பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். குறுஞ்செய்தி சேவை செயற்பாட்டில் இருக்கும் போது தொலைபேசி அழைப்பு விடுப்பதால் கூடுதல் செலவுகள் மற்றும் ஊழியர்கள் தேவை ஏற்படும். இதனால் இது தேவைக்கேற்ப பரிசீலிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எது செயல்படுத்தப்பட்டாலும் அதற்கு பதிலளிக்காத ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.